நான் ஒன்னும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, யதார்த்தத்தை தான் சொல்றேன். இது எல்லாமே இவளால தான் நடந்தது. அத புரிஞ்சுக்காம நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க பாட்டி. பாத்தியா, முட்டாள்தனமா நீ செஞ்ச சின்ன தப்பால இப்ப எவ்வளவு பெரிய ரிஸ்க் ஆயிடுச்சு பாத்தியா? இனிமேலாவது கொஞ்சம் புத்தியோட நடந்துக்க பாரு. சாரி நிலா, இப்படி எல்லாம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. சாரி டி. நிலா, சாரி நிலா. என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு 2 பேரும் சாரி பூரின்னு கேட்டு அப்படியே நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா? இனிமே உங்க நடிப்பை எல்லாம் பார்த்து நிலா ஏமாற மாட்டான். நிலா, இனிமே நீ இவங்க யாரையுமே நம்பாத. குறிப்பா உன் அக்காவையும் அக்கா புருஷனையும் எந்த சூழ்நிலையிலையும் நம்பிடாத. நம்புன 2 பேரும் உன்னை நம்ப வச்சு கழுத்தறுப்பாங்க. உனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீ இவங்களை விட்டு என்ன மட்டும் நம்பு. நான் எப்பவுமே உன்னை கைவிட மாட்டேன். நீ வா. என்ன பாக்குறீங்க? கட்டின புருஷனுக்கு பொண்டாட்டி மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. பொண்டாட்டி ஜெயிலுக்கு போனா கூட பரவாயில்லங்கிற மனுஷன் கூட எப்படி வாழ்றது? இதுக்கு நான் பேசாம எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். என்ன இவ திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா? இவன் வேற கண்டுக்காமே இருக்கான். ஐயோ, இந்த நிலா இங்கேயே இருந்தா தானே நான் இவளுக்கும் இவ அக்காவுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணி இவளை மொத்தமா முடிச்சு விட முடியும். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க கண்டுக்காம உங்க வேலையை பாத்துட்டு இருக்கீங்க. அப்போ நான் உங்களை விட்டு தொலைஞ்சா நிம்மதி நினைக்கிறீங்களா? ஓ, அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வேண்டாதவள் ஆயிட்டேனா? அப்படிதானே? சரி, நான் இப்பவே உங்களை விட்டு போயிடுறேன். நீங்க நிம்மதியா இருங்க, நான் போறேன். நிலா, நிலா, இரு நிலா. என்னது இதெல்லாம்? உங்க பேரனுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல பாட்டி. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அழாத நிலா. ஆகாஷ், என்னடா நீ கட்டின பொண்டாட்டி வீட்டை விட்டு போறேன்னு சொல்ற? நீ கொஞ்சம் கூட கவலையே படாம இருக்க? நிலா அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டது தப்புதான். இருந்தாலும் நிலா உன் பொண்டாட்டிப்பா. அவளை நீ எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. அவ கோச்சுக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போறா. நீ போக வேண்டான்னு சொல்லி தடுக்காம நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு நிலாவை சமாதானப்படுத்து ஆகாஷ். எழுந்திருச்சு வாடா. எழுந்து வந்து உன்கிட்ட கோவப்பட மாட்டேன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்து. வா ஆகாஷ். என்ன நீலிக்க நீர் வடிக்கிறியா பாட்டி? இவ கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போறதா இருந்தா இவ நான் திட்டினப்பவே போயிருப்பா. இவ்வளவு நேரம் ஏன் வெயிட் பண்ணணும்? நான் வந்து இவகிட்ட சாரி கேட்டு சமாதானப்படுத்துவேன்னு சும்மா இப்படி டிராமா பண்ணிட்டு இருக்கா. நீங்க என்னன்னா இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் இவரு உன் டிராமாவை பார்த்து ஏமாறுறதுக்கு
நான் ஒன்னும் முட்டாளு இல்ல. ச்சே. ஆகாஷ் ஆகாஷ் அவ ஒன்னும் டிராமா பண்ணலடா. ஆகாஷ் பாத்தீங்களா பாட்டி, அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு? அவருக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. வேறக்கையில நான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், ஆனா அவரு நான் டிராமா பண்றேன்னு சொல்றாரு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன் பாட்டி. நான் கிளம்புறேன் பாட்டி. நிலா நிலா, அவசரத்திலயும் ஆத்திரத்திலயும் எடுக்கிற முடிவு எப்பவுமே சரியா இருக்காது. அது நமக்கு மேலும் மேலும் பிரச்சனையாதான் இருக்கும். இதுக்கு மேல எனக்கு என்ன பாட்டி பிரச்சனை வரப்போகுது? ஏன் வராது? நீ இங்கிருந்து போயிட்டா ஆகாஷ் உன்னை அப்படியே போக விட்டுருவான். அது யாருக்கு நல்லது? உன் அக்காவுக்கு தான் நல்லது. என்ன சொல்றீங்க பாட்டி? என் அக்காவுக்கு என்ன நல்லது? நீ இங்க இருக்கும் போதே ஆகாஷ் உன் அக்காவை தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கான். நீயும் இங்க இருந்து போயிட்டா அதுக்கப்புறம் சொல்லவா வேணும்? உன் அக்காக்காரி சாமர்த்தியமா வசியம் பண்ணி ஆகாஷ மொத்தமா தாம் பக்கமா இழுத்துப்பா. அதுக்கப்புறம் ஆகாஷ் உன்னை சுத்தமா மறந்துட்டு உன் அக்கா பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சிடுவான். அதோட உன் வாழ்க்கையே முடிஞ்சிடும். இதெல்லாம் நடக்கணும்னா நீ தாராளமா உன் அம்மா வீட்டுக்கு போ. இல்ல பாட்டி, நான் போக மாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போகணும். இது ஏன் வீடு, நான் எங்கதான் இருப்பேன். இல்ல பாட்டி, நான் என் வாழ்க்கைய யாருக்காக விட்டு தர மாட்டேன். என் அக்காவுனால என் வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் அப்பவே என் அக்காவை ஒரு வழி பண்ணிடுவேன். அப்படி வடி வழிக்கு உன்னை எங்கேயே இருக்க வச்சு உன்னையும் உன் அக்காவையும் மொத்தமா பிரிச்சு காட்டுறேன். சரி நிலா, நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க. நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன். எல்லாம் உங்க வேலை தானா? நீ எதை சொல்ற? நான் எதை சொல்றேன்னு தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. ஏய், உண்மையிலேயே நீ எதை சொல்றேன்னு எனக்கு புரியலடி. ஏற்கனவே மாதவியத்தை என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அந்த ப்ரொமோட்டர் தீபக் இங்க வந்தானாமே, அவன் இங்க வந்து ஏன் மேலயும் சித்து மேலயும் நிலா மேலயும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொன்னானா. ஆனா நீங்க அவனை தனியா கூட்டிட்டு போய் பணம் கொடுத்து அவன்கிட்ட ஏதோ ரகசியமா சொன்னீங்களாமே. நீங்க அந்த தீபக் கிட்ட என்ன சொல்லிருப்பீங்கன்னு நான் சொல்லட்டுமா? நீ தென்றல் மேலயும் சித்து மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுக்காத, நிலா மேல மட்டும் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லிருப்பீங்க. அதனால தீபக் நிலா மேல மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை லாக்அப்ல உட்கார வச்சிட்டான். நான் சொல்றதெல்லாம் கரெக்டா? என்னடி கரெக்டா தப்பான்னு பெருசா கண்டுபிடிச்சிட்ட? சிபிஐ ஆபீசர் மாதிரி. நான் ஏண்டி எவனுக்கோ பணத்தை கொடுத்து என் வீட்டு மருமகளை லாக்அப்க்கு அனுப்ப போறேன்? அப்படி அனுப்புறதா இருந்தா நான் உன்னையும் உன் புருஷனையும் தானடி லாக்அப்க்கு அனுப்பணும். ஏன்னா நீயும் உன் புருஷனும் தான் எனக்கு எதிரி. நிலா எனக்கு ரொம்ப பிடிச்சவ. அவளை எதுக்கு நான் அரெஸ்ட் பண்ண வைக்க போறேன்? வேற எதுக்கு? போலீஸ் நிலாவை அரெஸ்ட் பண்ணா அவளோட கோவம் ஏன் பக்கம் திரும்பும். அத நீங்க இன்னும் கொஞ்சம் ஊதி விட்டு அவளுக்கும் எனக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணுவீங்க. அது மூலமா எங்க 2 பேரையும் நீங்க ஈஸியா பிரிச்சிடலாம்ல. இதானே உங்க திட்டம்? நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு சும்மா உளறிக்கிட்டு இருக்காத. நீ சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியா? சரி, அப்போ எதுக்கு அந்த தீபக் இங்க வந்து பிரச்சனை பண்ணப்போ அவனை தனியா கூட்டிட்டு போய் அவனுக்கு பணம் எல்லாம் கொடுத்தீங்க? சொல்லுங்க, எதுக்கு அவனுக்கு பணம் கொடுத்தீங்க? அது நான் அவன்கிட்ட யார் மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்காத, ஏன்னா எல்லாருமே என் குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணா என் குடும்பத்துக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லி அவனை ஆஃப் பண்றதுக்காக அவனுக்கு பணம் கொடுத்தேன். ஆனா அந்த ராஸ்கல்
என்கிட்ட இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நிலா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப கூட உன் தங்கச்சி நிலா ஆகாஷ் கிட்ட கோச்சுக்கிட்டு நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி பொட்டிய தூக்கிட்டா. அப்புறம் நான் தான் போய் அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி நிலாவை இங்க இருக்க வச்சேன். இது புரியாம நான் எதை செஞ்சாலும் குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லாதான் சமாளிக்கிறீங்க. உங்களுக்கு சமாளிக்க சொல்லியா கொடுக்கணும்? என்னைக்காவது ஒரு நாள் உங்களை பத்தின உண்மை வெளியே வரதான் போகுது. அப்ப பாத்துக்கிறவங்கள. லக்ஷ்மி, அது வரேன். ஏங்க இவ்ளோ லேட்டு? ஸ்கூல்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் அங்கேயே சாப்பிட்டேன். சரி, பூர்ணியோட சடங்கு பத்திரிக்கை அடிக்க நான் ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தேனே, அதை கோவில வச்சு பூஜை பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க. சரி, அந்த பேப்பர் எடுத்துட்டு வா. ஏங்க வந்தது வராதுமா எதுக்கு இப்ப அதை கேக்குறீங்க? நான் ஸ்கூலுக்கு போற வழியில தானே பிரஸ் இருக்கு, அந்த பேப்பர் எடுத்து கொடு, நானே பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்றேன். ஏங்க நீங்க ஸ்கூலுக்கு போற அவசரத்துல எல்லாம் கொடுக்க வேணாம். நாளைக்கு நான் மார்க்கெட் போற வேலை இருக்கு, அப்படியே நான் பிரஸ்ல கொடுத்துறேன். உனக்கு எதுக்கு வீண் அலைச்சல்? பிரஸ் ஸ்கூலுக்கு போற வழியில் தானே இருக்கு, நானே கொடுத்துட்றேன். போய் எடுத்துட்டு வா. என்ன நின்னுட்டு இருக்க? போய் எடுத்துட்டு வா. ஐயா ஏங்க நீங்க கேக்குறதுக்கு நானும் உங்களுக்கு பதில் சொல்லிட்டே இருக்க பாருங்களேன். கோயில்ல போய் அந்த பேப்பரை வச்சு பூஜை பண்ணேனா, திரும்பி வரும்போது பிரஸ்ல கையோட கொடுத்துட்டு வந்துட்டேங்க. என்ன நீ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? இப்பதானே குடுக்கலன்னு சொன்ன, இப்ப கொடுத்தாங்கற? உண்மையிலே நீ கொடுத்தியா இல்லையா? கொடுத்துட்டேங்க. இல்லப்பா, அம்மா பொய் சொல்றாங்க. அந்த பேப்பரை அம்மா இன்னும் கொடுக்கவே இல்ல. என்னம்மா சொல்ற நீ? ஆமாப்பா, இந்தாங்க அந்த பேப்பர். பேப்பர் இங்கேயே இருக்கு, அப்புறம் ஏன் பிரஸ்ல கொடுத்தான்னு போய் சொன்ன? அப்பா, அதை பிரிச்சு பாருங்க. ஏன் பொய் சொன்னாங்கன்னு உங்களுக்கே தெரியும். என்னது லட்சுமி, இதுல நான் எழுதும் போது சித்து பேரும் தென்றல் பேரும் மேல தானே எழுதி கொடுத்தேன், இப்ப அடிச்சுட்டு கீழே எழுதி இருக்கு. சொல்லு லட்சுமி, யார் இப்படி மாத்தி எழுதுனது? அது ஆண்டாளம்மா தாங்க எழுதினாங்க. என்னது, ஆண்டாளம்மாவா? அவங்க எதுக்கு மாத்தி எழுதுனாங்க? என்ன இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு மூத்த பொண்ணு தென்றல், மூத்த மாப்பிள்ள சித்து, அவங்க பேர் தானே மேல எழுதிருக்கணும். அவங்க எதுக்கு மாத்தி எழுதுனாங்க? என்ன இருந்தாலும் சடங்குக்கு மொத்த செலவையும் அந்த ஆண்டாளம்மா தான் பண்ண போறாங்க. அதனால அவங்க பேரன் ஆகாஷோட பேரு முதல்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக அவங்க தாங்க இத மாத்தி எழுதி கொடுத்தாங்க. என்னடி பதில் இது? நாளைக்கு பத்திரிக்கை பார்த்து நம்ம பொண்ணு கேப்பால, எதுக்கு என் புருஷனோட பேரை கீழே போட்டிருக்கீங்கன்னு? அவளுக்கு என்ன பதில் சொல்றது? அது பிரஸ்காரங்க அச்சடிக்கும் போது தப்பா பிரிண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சமாளிச்சலாங்க. ஓ, அப்ப ஏற்கனவே என்ன போய் சொல்லி சமாளிக்கலாம்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கிய? இந்த ஐடியா கூட அந்த ஆண்டாளம்மா தான் சொன்னாங்க. ஓஹோ, இது வேறயா? ஏண்டி அப்படி என்னத்துக்கிட்ட அந்த ஆண்டாளம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க? இல்ல லட்சுமி, உன் கூட சேர்ந்து என்னாலும் தப்பு பண்ண முடியாது. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். பத்திரிக்கையில சித்து பேரும் தென்றல் பேரும் தான் முதல்ல போடணும். இந்த சடங்குக்கு ஆண்டாளம்மா செலவு பண்றேன்னு சொல்லிருக்காங்கல்ல, அப்ப அந்த மொத்த பைசாவையும் நீங்க கொடுங்க. நீங்க சொல்ற மாதிரியே நான் பத்திரிக்கை அடிக்கிறேன். முடியாதுல்ல? அப்பன்னா அமைதியா இருங்க, நான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன். மா, என்னமா பேசுற நீ? உனக்கு நம்ம தன்மானத்தை விட அந்த ஃபங்க்ஷன் ஆடம்பரமா நடத்துறதா முக்கியமா? ஆமாண்டி, எனக்கு அதுதான் முக்கியம். 3வது தெரு விஜயா கிட்ட நான் சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். உனக்கு போட்டியா உன் பொண்ணு சடங்கை விட என் பொண்ணு சடங்கை நடத்தி காட்டுறேன்னு. சடங்கு மட்டும் நான் நினைச்சபடி நடக்கலன்னா நான் செத்ததுக்கு சமம். என்ன சித்து, நீ இங்கதான் இருக்கியா?
நான் உன்னை காணும்னு மொட்டை மாடிலாம் போய் தேடிட்டு இருக்கேன். என்ன சித்து, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அந்த திலீப் எதுக்காக நிலா மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு தென்றல். சித்து, இது எல்லாமே அந்த ஆண்டாள் பாட்டியோட சதி வேலை தான். என்ன சொல்ற தென்றல்? ஆண்டாள் பாட்டி இந்த விஷயத்துல எப்படி சதி பண்ணிருப்பாங்கன்னு சொல்ற? இங்க பாரு சித்து, எனக்கும் என் தங்கச்சிக்கும் பிரச்சனையை உண்டு பண்றதுக்காக ஆண்டாள் பாட்டி ரொம்ப நாளா என்னென்னமோ திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாத்துலயும் அவங்களுக்கு தோல்விதான் மிச்சம். அதனால இப்போ நிலா அந்த தப்பான டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டதை வச்சு ஆண்டாள் பாட்டி ஒரு கேம் ஆரம்பிச்சிட்டாங்க. கேமா? என்ன கேம்? அந்த தீபக் அவனா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க மாட்டான். பாட்டி தான் இந்த தீபக்கு பணம் கொடுத்து அவனை நிலா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிருப்பாங்க. ஆமா சித்து, என் தங்கச்சிய நமக்கு எதிரா திருப்பி விடுறதுக்காக அந்த ஆண்டாள் பாட்டி நிலா கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அது புரியாம நிலாவும் அவங்கள நம்பிக்கிட்டு நம்மள எதிரியா நினைக்கிறான். சுத்தி வளைக்காம நேரா பதில் சொல்லு. திலீப் நம்ம மேல கேஸ் கொடுக்காம நிலா மேல கேஸ் கொடுத்ததுக்கு என்ன காரணம்? ஆண்டாள் பாட்டி தான் அப்படி சொல்லிருப்பாங்க. ஆண்டாள் பாட்டி எதுக்கு நிலா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிருப்பாங்க? ஏ சித்து, தீபக் நம்ம 2 பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல உட்கார வச்சா நிலாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு யோசி. புரியலையே. நிலா தாம் போட்ட தப்பான கையெழுத்தால அக்காவும் மாமாவும் இப்ப லாக்அப்ல உட்கார்ந்துட்டாங்களே அப்படின்னு மனசு உறுத்தி நம்ம கிட்ட மறுபடியும் பாசமா பழக ஆரம்பிச்சிருவால. அது அந்த ஆண்டாள் பாட்டியோட பிளானுக்கு கண்டிப்பா இடைஞ்சல தானே இருக்கும். அதான் தீபக் மூலமா நிலா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து நிலாவை லாக்அப்ல உட்கார வச்சுட்டா நிலாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல கோவம் வந்துரும். அது எப்படி நம்ம மேல கோவம் வரும்? நாமள அவ மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நாம கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஆனா பாட்டி நிலாவை அப்படிதானே நம்ப வைப்பாங்க. நாம தீபக்கு மரியாதை இல்லாம பேசினதும் நீ தீபக்கு கை நீட்டி அடிச்சதும் அந்த டென்ஷன்ல தீபக் நிலா தான் கையெழுத்து போட்டா, அதனால அவ மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். அதுக்கு பேசாம நாம 2 பேரும் தீபக் கிட்ட சாரி கேட்டு அவன் கொடுத்த அந்த ப்ராஜெக்ட முடிச்சு கொடுத்திருந்தா நாம இப்படி லாக்அப்க்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையேன்னு நிலா யோசிச்சிருப்பால. ஆமால. இப்ப எனக்கு புரியுது தென்றல். விஷம் உள்ள பாம்பு என்னைக்காவது ஒரு நாள் நல்ல விதமா நடந்துக்குமா? அதே மாதிரிதான் ஆண்டாள் பாட்டியும். அவங்கள நாமளும் திருத்த முடியாது, அவங்களாவும் திருந்த மாட்டாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத சித்து. என் தங்கச்சி ஓரளவுக்கு புத்திசாலிதான். நமக்கு எதிராக அவளை திருப்பறதுக்காக தான் ஆண்டாள் பாட்டி அவளை இப்படியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிலா கூடிய சீக்கிரமே புரிஞ்சுப்பான். அது வரைக்கும் நாம தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். என்னாச்சு? எல்லாரும் ஏன் இங்கேயே இப்படியே உட்கார்ந்துருக்கீங்க? வந்து சாப்பிட வேண்டியதானே? ஆமா, எல்லாரும் இங்க இருக்கீங்க, நிலாவை மட்டும் காணோம். நிலா எங்க? அத்தை சொல்லுங்க அத்தை, நிலா எங்க? அம்மா என்னாச்சுமா? நிலா எங்க? நிலா எங்கன்னா அவ ரூம்ல தானே இருப்பா. ஆகாஷ் என்னாச்சு? நிலா சாப்பிட வரல? அவ எப்படி சாப்பிட வருவா? நீங்க தான் அவளை சாப்பிட விடாம பண்ணிட்டீங்க. உங்களாலதான் நிலாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆகாஷும் நிலாவுக்கு கடமைக்கு கூட ஆறுதல் சொல்லாம அவளை திட்டி விட்டுட்டா. அந்த கவலையில அவளால எப்படி சாப்பிட முடியும்? அதான் எனக்கு சாப்பாடும் வேணாம் ஒன்னும் வேணான்னு சொல்லிட்டு நிலா ரூம்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. நிலா சாப்பிட வரலையேங்கிற பதட்டத்துல இவங்க எல்லாரும் சாப்பிடாம இருக்காங்க. எனக்கும் சாப்பிட மனசு இல்லதான். ஆனா என்ன பண்றது, நான் சாப்பிட்டு தானே ஆகணும். ஏன்னா நான் நேரத்துக்கு மாத்திரை போட்டுக்கணுமே, அப்பதானே நான் உயிரோடு இருக்க முடியும். அதுக்காக தான் வேண்டா வெறுப்பா இத சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆகாஷ் நீங்க? நிலாதான் ஏதோ கோவத்துல இருக்கானா? நீங்க தானே அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட கூட்டிட்டு வரணும்.
சரி, நானே போய் கூட்டிட்டு வரேன். தென்றல், விட்டுரு தென்றல். நீ எப்படிதான் கூப்பிட்டாலும் உன் தங்கச்சி சாப்பிட வரப்போறது இல்ல. ஒரு வேளை பட்டினி கிடந்தா ஒன்றும் ஆயிடாது. நீங்களாம் வந்து சாப்பிடுங்க. ஆகாஷ், என்ன ஆகாஷ், நிலாவை விட்டுட்டு நாமளாம் எப்படி சாப்பிடுறது? வாங்க எல்லாரும் போய் நிலாவை சமாதானப்படுத்தி சாப்பிட கூப்பிடலாம். இல்ல ப்ரோ, சொன்னா கேளுங்க. நிலாவுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியாது. ஒருவேளை தானே பட்னி கிடக்கட்டுமே. இல்ல ஆகாஷ், நான் போய் அவளை சமாதானப்படுத்தி. ஏய், புருஷன் பொண்டாட்டி ரொம்ப நல்லாத்தான் நடிக்கிறீங்க. நீங்க 2 பேரும் புள்ளையையும் கிள்ளி விடுவீங்க, தொட்டிலையும் ஆட்டி விடுவீங்க. உங்களாலதான் நிலா இப்ப சாப்பிடாம இருக்கா. நீங்க என்னடான்னா ரொம்ப நல்லவங்க மாதிரி நாங்க போய் நிலாவை சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டு வரோம் அப்படின்னு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பாட்டி போது நிறுத்துறீங்களா? இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற. ஏன் பாட்டி படுத்து எடுக்கிறீங்க? ச்சே, வர இந்த வீட்டுல நிம்மதியெல்லாம் போச்சு. ஆகாஷ், நான் போய் நிலாவை சமாதானப்படுத்தி சாப்பிட கூட்டிட்டு வரேன்.